बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व सय्यिआति अमालिना मय यहदिहिल्लाहु फला मुज़िल्ल लहु व मय युज़लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिल हक़्क़ि बशीरन व नज़ीरा अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अम्मा बाद फ़इन्न खैरल हदीस किताबुल्लाह व खैरल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम शर्रल उमूरि मुहदसातुहा कुल्ल मुहदसतिन बिदअ कुल्ल बिदअतिन ज़लाला व कुल्ल ज़लालतिन फिन्नार फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून व क़ाल अय्ज़न या अय्युहन्नासु इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तकुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा वक़ाल अय्ज़न या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்றுவிடாமல் நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அல் ஹிக்மத்து வ அஹ்லுஹா, ஞானமுடையவர்கள் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஹிக்மத் அப்படிங்கிற வார்த்தை சில மக்களுக்கு அந்த அரபி வார்த்தை குரானிய வார்த்தை நம்மளே பயன்படுத்துவதுண்டு வழக்க சொல்லாக. ரொம்ப ஹிக்மத்தாக பேசுகிறாரு, பேசிட்டு போயிட்டார், பேசிட்டாள் அப்படியெல்லாம் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ ரொம்ப ஹிக்மத்தாக பேசிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப தந்திரமாக பேசிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருளில் சொல்லக்கூடியதாக அந்த வார்த்தை இருக்கிறது. அந்த தந்திரம் விவேகம் என்ற ஒரு பொருளும் அதற்கு கொடுக்க முடியுமா என்று சொன்னால் அது வழக்கு சொல்லிலே அப்படியும் ஒரு பொருள் கொடுக்கக்கூடியதாக அது அமைந்திருக்கிறது. ஆனால் தந்திரம் என்று சொன்னால் ஏமாற்றக்கூடிய நரித்தந்திரம் அல்ல, அதையும் புரிஞ்சுக்கணும். ஏமாற்றாத புத்திசாலித்தனமான புத்தி கூர்மையோடு அந்த தந்திரம் அப்படிங்கிறத பயன்படுத்தக்கூடியதாக நம்முடைய அறிவு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவும் அறிவு தான், ஞானம்தான். அப்போ இந்த ஞானம் வழங்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை பார்க்கும்போது நபிமார்களை அல்லாஹ் ஹிக்மத்து கொடுக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் அனுப்பியதாக அல்லாஹ் பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. அப்போ அதில் ஒரு செய்தி தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய செய்தி. சூரத் பக்ரால 151வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும், உங்களை தூதராக ஏற்கனவே அனுப்பியது போல இந்த மக்களுக்கும் உங்களை தூதராக அனுப்பியிருக்கிறோம். எதற்காக வேண்டி என்று சொன்னால் எத்துலு அலைக்கும் ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை அவர்களுக்கு நீங்கள் ஓதி காட்ட வேண்டும். அதே போல் ஜக்கிக்கும், நீங்கள் அவர்களை தூய்மைப்படுத்த வேண்டும். அதே போல் வயு அல்லிம்குமுல் கிதாப வல் ஹிக்மா, உங்களுக்கு அவர் வேதத்தையும் அதே போல் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் பேசக்கூடிய செய்தி. அந்த தூதர் அனுப்பினதே உங்களுக்கு
வேதத்தை கற்றுக் கொடுக்க, உங்களை தூய்மைப்படுத்த, உங்களுக்கு வசனங்களை ஓதி காட்டுவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார் அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. அப்போ கித்தாப் என்று சொல்லக்கூடிய வேதத்தை அல்லாஹ் கொடுத்து வல் ஹிக்மா என்று சொல்லி கூடுதலான ஒரு ஹிக்மத் என்ற தகவலையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்போ கூடுதலான விளக்கங்களாக இறை தூதர்கள் அல்லாஹ்வுடைய அந்த வகையின் அடிப்படையிலேயே வேதம் அல்லாமல் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் பாருங்கள், அதைத்தான் அல்லாஹ் இங்கே பதிவு பண்ணுறான். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லும் பொழுதும் அன்ஸல்னா இலைக்க ஸிக்ர லிதுபய்யின லின்னாஸி மா நுஸ்ஸில இலைஹிம்ங்கிறான். இந்த வேதத்தை உங்களுக்கு நாம் இறக்கி வச்சுருக்கிறோம், அதை நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும், விளக்கமாக சொல்லணும்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இறை தூதர் எதை விளக்குறாங்களோ அதுதான் அதனுடைய விளக்கமாக இருக்கணும். நாமளாக ஒன்றை என்ன செய்யக்கூடாது, பொத்தம் பொதுவாக விளங்கி அதற்கான விளக்கம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற செய்தியும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்போ இறை தூதர்கள் எல்லாருமே என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த ஞானம் உடையவர்களாக, மேல்மிச்சமான அந்த அறிவு உடையவர்களாக, மக்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான செய்திகளை சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் அவர்கள் அனுப்பியிருக்கிறான். அது சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், இது சரியில்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மாற்றி இருக்கிறான் அப்படிங்கிற தகவலும் நமக்கு குரானிய செய்திகளாக பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களை பற்றி சொல்லும் பொழுது அபூதாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னி ஊத்தித்துல் கிதாப வ மிஸ்லஹு மஅஹு, நான் வேதம் வழங்கப்பட்டிருக்கிறேன், அது போன்று ஒன்றையும் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன, நான் தான் வேதம் எப்படி அல்லாஹ் கொடுத்துருக்கிறானோ அதே மாதிரி என்னையும் அந்த வேதத்திற்கு ஈடாக என்னையும் அனுப்பியிருக்கிறான். நான் சொல்லக்கூடிய அந்த செய்திகளும் அந்த வேதத்தை போன்றுதான், அதுவும் ஒரு வகை செய்தி தான், அதை நீங்கள் தெளிவாக புரிந்து நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்குறோம். ஆக அந்த ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய அவர்கள் தங்களுடைய விளக்கங்களை அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாட்டின் அடிப்படையில், அல்லாஹ்வுடைய கண்காணிப்பின் அடிப்படையில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நபிமார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. அதே போல் இந்த ஹிக்மத் என்ற இந்த ஞானம் இருக்குது பாருங்கள். ஏன்னா இல்ம் அப்படிங்கிறது பொதுவான ஒரு அறிவு. இந்த ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய ஞானம் இருக்குது பாருங்கள், இது தகுந்த நேரத்தில் சந்தர்ப்பத்திற்கேற்ப சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கல்வி இது. அப்போ இது உலகத்தில் யாருக்காவது வழங்கி இருக்கிறானா, இதை பற்றி என்ன அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், யூத்தில் ஹிக்மத் மை யஷா அப்படிங்கிறான். நான் நாடியவர்களுக்கு ஹிக்மத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிறான், அந்த ஞானத்தை கொடுக்குறோம். வமை யூத்தல் ஹிக்மத்தை ஃபக்கது ஊத்திய ஹைரன் கசீரா அப்படிங்கிறான். யார் அந்த ஞானம் கொடுக்கப்பட்டார்களோ அவர்கள் அதிகமான நன்மையை, நல்லதை கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்போ அந்த ஹிக்மத் ஞானத்தை அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அப்போ அவர்கள் படித்தது போக சில வேளைகளில் அவர்கள் அந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு உதிப்போ அல்லது அவர்களுடைய சிந்தனை தூண்டுது பாருங்கள், அது சரியாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். அதுதான் தந்திரம் அப்படிங்கிறது. அதனால தான் அல்லாஹ் இன்னும் எந்த அளவுக்கு சொல்கிறான், அல்லாஹ்வோட பாதையில் நீங்கள் அழைக்கும் பொழுது எப்படி அழைக்கணும், கண்ணா பின்னாடி அழைக்கக்கூடாது. அடுத்தவர்கள் நோவினை அடையக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அழைப்பு இருக்கக்கூடாது. எதிரிகளை புண்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் அழைப்பு செய்யக்கூடாது. அல்லாஹ் சொல்லும்போது உதுஉ இலா ரப்பிக்க இலா சபீலி ரப்பிக்க பில் ஹிக்மா வல் மௌஇலத்தில் ஹசனா அப்படிங்கிறான். நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழையுங்கள், ஹிக்மத்தாக அழையுங்கள் அப்படிங்கிறான். ஞானத்தோடு விவேகத்தோடு நீங்கள் தந்திரமாக அவர்களை நீங்கள் என்ன செய்யுங்க, மக்களை நீங்கள் அழையுங்க, அழகான உபதேசத்தின் மூலமாக நீங்கள் அழையுங்கள். இப்படிலாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அப்போ இந்த உலகத்தில் மக்களை அழைக்கின்ற பொழுது மிக அழகான முறையில் அவர்கள் புண்படாதவாறு அந்த அழைப்பை செய்யணும் அப்படிங்கிறதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்குறோம். செய்தி விளங்கியிருப்போம், குரானிய செய்தி விளங்கியிருப்போம், ஹதீஸுடைய செய்தி விளங்கியிருப்போம். போய் சொல்லும் பொழுது ஒரு முரட்டுத்தனமான ஒரு சொல்லாக சொல்லுவது இருக்குது பாருங்கள், அது அவர்களை ஏற்க செய்யாது, அவர்களை புறக்கணிக்க செய்யும். அவர்கள் மீது போடக்கூடிய வார்த்தை இருக்க பாருங்க, பயங்கரமான வார்த்தையாக இருக்கும், கடப்பரிமாணமான வார்த்தையாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வருவார், சொல்லுவார், இந்த மாதிரி சபை பராத்துனே வச்சுக்கிடுங்களேன், சபை பராத்து இருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்படின்னா அவன் கிடக்கிறான்னு உடனே சொல்லக்கூடாது. அவங்க சொன்னாங்களான்னு சொல்லி
அவரை கொஞ்சம் ஒரு அழகாக என்ன செய்யணும், அவரை பற்றி கொஞ்சம் பேசி அல்லது அவர் என்று சொல்லி ஒரு நல்ல கண்ணியமான வார்த்தையை போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக இது வழிகாட்டலை அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு தந்திரமாக சமயோஜிதமாக நம்ம யூஸ் பண்ணுற பாருங்க. இதைத்தான் அல்லாஹ் வந்து விரும்புகிறான். நீ செய்தியை விரும்பியிருக்கிறீங்க, ஆனால் சொல்லக்கூடிய செய்தியை சரியான முறையில் சொல்லணும் அப்படிங்கிறது தான் அல்லாஹ்வுடைய விருப்பம். நபிமார்கள் எப்படி செஞ்சுருக்கிறாங்க பாருங்களேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க, போனது யார்கிட்ட போகிறாங்க, மன்னர்கிட்ட போயிட்டாங்க. போய் ரப்பை பற்றி தன்னை பற்றியெல்லாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது அப்படிங்கிற செய்தியை சூரத் பக்ரால 258வது வசனமாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரொம்ப அழகான ஒரு பாடம். நாம் எப்படி ஒரு தந்திரமான முறையில் நம்முடைய அந்த அறிவை அந்த ஞானத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மன்னிடத்தில் அவர்கள் பேசிய பொழுது ஏற்பட்ட அந்த தர்க்கம் இருக்கிறதே, அதை அழகாக அல்லாஹ் வந்து நமக்கு சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொல்லும் பொழுது அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபி ரப்பிஹி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் வந்து தன்னுடைய ரப்பை பற்றி விவாதம் செய்தானே அந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்குறான். அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க், ஆட்சி கொடுக்கப்பட்ட அந்த ஆட்சியாளனுக்கு முன்னாடி போய் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி பேசும் பொழுது அவன் தர்க்கித்தானே அந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா, என்ன செய்தின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது கால இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், என்னுடைய ரப்பு யாருங்கிறத உனக்கு அறிமுகப்படுத்தினப்பா. அங்கே போய் கண்ணா புண்ணாண்டு பேசலை. என்னுடைய ரப்பு யார் என்று சொன்னால் உயிர் கொடுக்கிறான், அதே போல் மரணிக்க செய்கிறான், வாழ வைக்கிறான், அதே போல் இறக்க வைக்கிறான், இந்த வேலையை என்னுடைய ரப்பு செய்கிறான் அப்படின்னு சொல்லி அங்கே போய் ரப்பை பற்றி உண்டான அந்த அறிமுகத்தை அழகான முறையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய அந்த தந்திரமான முறையில் போய் சொல்கிறாங்க. சொன்னவுடனே அவன் அதுக்கடுத்து தந்திரம் இருப்பாங்க, எதிரி தந்திரத்தில் தான் வருவாங்க. அப்படி தந்திரத்தில் வந்த உடனே வார்த்தைகளை வீசிடக்கூடாது. உடனே அந்த அரசர் அவர் அறிவாளி தானே, அவருக்குள்ள தந்திரத்தை பயன்படுத்தி கால அணு ஒஹி உமீத் அப்படின்றார். நீ என்ன பெருசாக சொல்லிட்டீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து, நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, அணு ஒஹி உமீத், நான் அந்த வேலையை செய்வேனே, உங்களுடைய ரப்பு தான் அதை செய்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அந்த வேலையை என்னால் செய்ய முடியும். அப்போ வரலாற்றில் இது என்ன செஞ்சான் அந்த அரசன் அப்படின்னு சொன்னால், 2 பேர்த்த கூப்பிட்டான், ஒன்றுமே கிடையாது, ஒரு ஆளை கொண்டுட்டான், ஒரு ஆளை விட்டுட்டான். சொன்னான், இந்த ஒரு ஆள் வாழ்கிறாரா, வாழ வச்சுட்டேனா, ஒரு ஆளை மூத்தாக்கிவிட்டேன், இதை தானே உன்னுடைய ரப்பு செய்கிறான், வேறு என்ன செய்கிறான். இப்போ பேசும் பொழுது அதற்கடுத்து அந்த தந்திரமாக அழகான முறையில் அந்த ஞானம் வரணும். அப்போ உங்களுக்கு நீங்கள் தேடினு கிடைக்காது. சில வேளைகளில் தேடினீங்கன்னா உங்களுக்கு ஆயத்துகள் ஹதீஸுகள் கிடைக்காது. அப்போ ரொம்ப கவனமாக செய்யணும். அதை விட்டுவிட்டு வார்த்தைகளை தூக்கி போட்டு ஆபாசங்கள் இருக்கிறது அது இருக்குது ஏதாவது ஒன்று விட்டீங்கன்னு வைங்க, கொலாப்ஸ் முடிஞ்சு போச்சு கதை. விவாதமாக இருக்காது. அது பார்த்திங்கன்னா அடிக்கடி சண்டையில் போய் நிற்க, கடைசியில் பார்ப்பதற்கு கூச்சமாக இருக்கும். இது அல்லாஹ் எவ்வளோ அழகாக சொல்லித்தரான். வாதம் அழகாக போகுது பார்த்தீங்களா, அழகாக இவங்க சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு எதிராக நானும் அதைத்தான் செய்கிறேன். சரி, அடுத்து பயன்படுத்துகிறாங்க. ஃபஇன்னல்லாஹ யஅதி பிஷ்ஷம்ஸி கால இப்ராஹீமு ஃபஇன்னல்லாஹ யஅதி பிஷ்ஷம்ஸி மினல் மஷ்ரிகி ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப். ஒன்றுமே சொல்லலை, இதுக்கு பதில் சொல்லிட்டில்ல, என்னுடைய ரப்பு கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்கிறான், நீ மேற்கிலிருந்து சூரியனை மாற்றி உதிக்க, நீ கடவுள் சொல்லிட்டில, இப்போ நான் கடவுள் செய்கிறான்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு கருத்தை தத்துவத்தை வைக்கிறேன். இதற்கு நீ எதிராக பேசுகிறதா இருந்தால் நீ மேற்கிலிருந்து என்ன செய்யணும், உதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே அங்கே அல்லாஹ் வந்து அடைச்சிட்றான். அவன் வேறு மாதிரி சொல்லலாம், அப்படிலாம் சொல்லப்படுது. நான் தான் கிழக்க ஒதுக்கி வைக்கிறேன், நீ மேற்கு ஒதுக்கி வைக்கிறேன், திரும்ப பேசுவான்னு சொல்லி அப்படிலாம் பேச எல்லாம் வைக்கலை. ஆனால் அங்கே என்ன நடக்கிறது, ஃபபுஹித்தல்லதி கஃபர், என்ன செய்ய வாயடைத்து போனான் அப்படின்னு நல்லா சொல்கிறான். பேச முடியல, தடுமாறி விட்டான். இப்போ இந்த வாதம் இருக்கு பாரு, இது தான் அல்லாஹ் சொல்ற ஹிக்மத்தா, தந்திரமாக அழகாக போய் பேசுங்க அப்படிங்கிறான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அங்கே பேசும் பொழுது இது மாதிரி நாமளும் என்ன செய்யணும், பேச வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் விரும்புகிறான். சரி, இதாவது நபிமார்கள் சொல்லாமே, அடுத்த மனிதர்கள் எப்படி பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, லுக்மான் என்ற ஒரு நல்ல மனிதரை பற்றி ஒரு அத்தியாயமே இறக்கி அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது வழக்கது ஆத்தைனா லுக்மான் அல் ஹிக்மா அப்படிங்கிறான். லுக்மான் என்ற அந்த மனிதருக்கு
ஹிக்குமத்தை கொடுத்திருந்தோம், ஞானத்தை கொடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வேதத்தை கொடுக்கல, இறை தூதர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது. இது சாதாரண மனிதர் அப்படிங்கிறனால ஹிக்குமத்தை கொடுத்தோம். அனிஷ்கூரில் இல்லா, அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் அப்படின்லாம் வந்து நம்ம சொன்னோம். அவர் தன்னுடைய பிள்ளைக்கு செய்த உபதேசம் இருக்கு பாருங்க. இன்றைக்கு வரலாற்றில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டிய உன்னதமான ஒரு வார்த்தை. அதனால தான் அல்லாஹ் திருக்குர்ஆனில் பதிவு செய்து உலகம் அழிகின்ற வரை வரக்கூடிய அந்த மக்கள் ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு எது மாதிரியான உபதேசங்கள் செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய பாடத்தை வந்து அல்லாஹ் என்ன செய்ய கொடுக்குறான். அந்த பெரியாருக்கு அல்லாஹ் கொடுத்தான். வஹி செய்தி அல்ல, ஏன்னா அவருக்கு வஹிக்கு அப்பாற்பட்ட ஒரு சாதாரண மனிதர் தான். ஆனால் அவருக்கு அந்த ஹிக்குமத் என்று சொல்லக்கூடிய தந்திரமும் விவேகமும் அந்த ஞானமும் அந்த அறிவு இருந்த காரணத்தினால தன்னுடைய மகனுக்கு அழகான முறையில் உபதேசம் செய்தார் என்ற செய்தியை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். ஒரு தந்தை அந்த அளவுக்கு நீங்கள் பிள்ளைகிட்ட பேசுங்க, அழகாக இருக்கும். அது பிள்ளைகிட்ட அதை படிக்க சொல்லுங்க, அழகாக இருக்கும். அது பிள்ளைகளுக்கு அதை ஒவ்வொன்றாக செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. வேறு ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. அவர் சொன்னதில் ஒன்றொன்னா படித்து முடிச்சுட்டு ஒன்றொன்னாக செயல்படுத்தி அதில் டிக் போட சொல்லுங்கள். செயல்படுத்திட்டீங்களா? அது உங்களோட நடைமுறையில் இருக்கா? அது தினந்தோறும் இருக்கா? அல்லது உங்களை விட்டு அது விலகிருச்சா அப்படின்னு சொல்லி அவங்க அதை பாடம் பண்ணாலே அதற்கான விடை அவர்களுக்கு கிடைத்துவிட்டு அதை சரியான முறையில் பயன்படுத்தினாங்கன்னு சொன்னால் அவர்களுடைய பாதை சரியான முறையில் போகும் என்பதற்கான ஒரு அடிப்படையாகத்தான் அவருடைய அந்த வாழ்க்கை வரலாறு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை வந்து பார்க்க முடிகிறது. அப்போ இதே போல தான் நபிமார்கள் தங்களுடைய அந்த சமயோஜிதமான புத்திகளை தந்திரங்களை அழகான முறையில் கையாண்டிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தந்திரத்தை தவறான முறையில் கையாண்டு விடக்கூடாது. இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. என்ன தீர்ப்பு வழங்குறாங்க? புகாரில் வரக்கூடிய செய்தி. காண திம்ரத்தானி மாஹுமா இப்னாஹுமா, 2 சகோதரிகள் வர்றாங்க. ஜாஸிபு ஃபதஹப பிப்னி இஹ்தாஹுமா, அந்த 2 பேர்த்துக்கு குழந்தைகள் இருக்கிறது. 2 குழந்தையில் ஒரு குழந்தைய ஓனாய் தூக்கிட்டு போயிடுச்சு, சாப்பிட்டு எடுத்துகிட்டு ஓடிடுச்சு, பறிச்சுட்டு போயிடுச்சு. அப்போ உடனே வந்து என்ன செய்கிறாங்க? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை வர்றாங்க. வந்துட்டு இது எனக்குள்ளது தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து வாதாடுறாங்க. வாதாடின உடனே ஃபதஹாக்கமத்தா இலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஃபகலாபிஹி லில் குபரா, அந்த மூத்தவங்க இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுடைய அந்த வாதத்தை வச்சுக்கிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க இது இந்த மூத்த பெண்ணுக்குள்ள பிள்ளை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இப்படி முடிவு பண்ணவொடனே என்ன செய்யணும்? அங்கே வந்து வாத பிரதிவாதங்கள் சரியாக இருக்குது, அதை பார்த்துட்டு அவர் கொடுத்துட்டாரு. ஆனால் இங்கே ஹிக்குமத் என்று சொல்லக்கூடிய ஞானத்தை, அந்த தந்திரத்தை, விவேகத்தை தன்னுடைய புள்ள இருக்காரு பாருங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்துகிறாங்க. எப்படி பயன்படுத்துகிறாங்க? ஒன்றுமே செய்யலை. ஃபஹரஜத்தால சுலைமான் இப்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 பேரும் வர்றாங்க. வந்தவுடனே ஃபஹ்பர்தாஹா, இந்த மாதிரி நடந்து போச்சு, உங்களுடைய தந்தை இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஒன்றுமே செய்யலை. ஃபகாலா ஈத்தூனி பிஸ்ஸிக்கீன் அஷக்குஹு பைனஹுமா, ஒரு கத்தி எடுத்துகிட்டு வாங்க, இந்த குழந்தைய 2 அறுத்து 2 பேர்த்துட்டு கொடுத்துட்றேன். சொன்ன உடனே ஃபகாலத்தி சுகரா, சின்ன பெண் இருக்காங்க வழங்கும், அதில் மூத்த பெண் சின்ன பெண், இளையவள் சொன்னால் லா தஃபல் யர்ஹமுக்கல்லா ஹுவ இப்னுஹா ஃபகலாபிஹி லிசுகரா, முந்திக்கிட்டு சத்தமோடு சொன்னாங்க, குழந்தை அந்த பெரியவளுக்கு உள்ளதான், கொன்றாதீங்க, அது பெரியவள்கிட்டையே குழந்தைய கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அவங்க விளங்கிட்டாங்க இது சின்ன பிள்ளைக்கு உள்ள பிள்ளை. ஏன்னா அது யாருக்கு உள்ளதோ அவங்களுக்கு தான் அந்த இது வரும், வேகம் வரும், அதை செய்யாதீங்கன்னு வரும். எப்படி அவங்க தந்திரமாக யூஸ் பண்ணுறாங்க பாரு, யூஸ் பண்ணிவிட்டு தீர்ப்பு அப்படி மாற்றி போடுறாங்க. தந்தை கொடுத்துட்டாரு, ஆசிரியர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப காரசாரமாக கரடுமூட அங்கே போகுது. அதுதான் பிரச்சனையே. அங்கே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலுக்கு ஏன் போகுதுன்னா அந்த வார்த்தை பிரயோகங்கள் வந்து வேறு மாதிரி போகுது. என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு அசிங்கமாக போகுது. வயது வரம்பு பார்க்காம அப்படியே வந்து எல்லை மீறி அவன் இவன் என்னென்னமோ பேசக்கூடாது. அது வேண்டாம். அது வந்து ஒரு இஸ்லாமிய அழைப்பில், இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய இதில் ஒரு ஹிக்மத், ஒரு விவேகம், ஒரு அறிவு ஞானம் இல்லை. அது
அப்போ எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க, அழகாக பயன்படுத்தின உடனேயே அதற்கான தீர்வு என்ன செய்யுது, அழகான முறையில் கிடைக்குது அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். அதில் கூடுதலாக தகவல் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, சிக்கீன் அப்படிங்கிற வார்த்தையை என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, இப்போ தான் அந்த சிக்கீன்கிற வார்த்தையை, அந்த அரபி வார்த்தையை என்ன செய்கிறேன், கத்தி அப்படிங்கிறதுக்கு நான் விளங்கிக்கிட்டேன். அதற்கு முன்னாடி முதியா அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ இந்த செய்தி மூலமாக சிக்கீன் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே நான் அதில் ஒரு கல்வியை படிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லக்கூடிய அந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். அதே போல் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ சந்தர்ப்பங்கள், ஒரு சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் அல்ல, பல சந்தர்ப்பங்களில் தாங்கள் ரொம்ப விவேகமாக, தந்திரமாக, அழகான முறையில் தங்களுடைய அந்த ஹிக்மத்தை, ஞானத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி ஏராளம் நிறைந்து கிடக்கிறது. 1-2 அல்ல, எங்கெல்லாம் பழி வாங்க முடியுமோ அங்கெல்லாம் பழி வாங்கலை, தந்திரமாக போனார்கள். மக்கா வெற்றி எவ்வளோ தந்திரமாக உள்ளே போனாங்க. ஏதாவது அங்கே ஒரு ரத்தங்கள் ஏற்பட்டுச்சா, ஒரு காயம் ஏற்பட்டுச்சா, யாருக்காவது ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சா, இல்லை, ரொம்ப அழகான முறையில் கையாண்டாங்க. அதே மாதிரி தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஹல் அத்தா அலைக்க யௌமுன் கான அஷத்து மின் யௌமி உஹத், உஹதில் உங்களுக்கு பயங்கரமான பிரச்சனை நடந்துச்சு எனக்கு தெரியும், இந்த உஹதை விட உங்களுக்கு மிக மோசமான செய்தி ஒரு நாள் உங்களுக்கு உண்டுமா, அதை விட ஒரு கொடுமையான ஒரு நாள் உங்களுக்கு உண்டுமா என்று சொல்லி கேட்டவண்ண உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, உன்னுடைய சமூகம் தாயிஃபுடைய மக்கள் செஞ்சாங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒன்றாக இன்று வரை என்னால் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. ஏன் சொல்ல வரட்டா, அந்த சம்பவத்துடைய பரிமாணத்தை, கனப்பரிமாணத்தை பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது. எப்போ கடைசி காலத்தில் மதீனாவில் உட்கார்ந்துருக்கும்போது இந்த கேள்வி, அந்த நேரத்தில் சொல்கிறாங்க, தாயிஃபுடைய மக்கள் கொடுத்த அந்த கொடுமை இருக்கிறத மிகப்பெரிய கொடுமை அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அடுத்து என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மயக்கம் போட்டு கிடக்கிறாங்க. முழிச்சு பார்த்தால் மேலே என்ன செய்கிறது, நிழலிட்டு இருக்கிறது, மேகம் நிழலிட்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்துட்டு உடனே கேட்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, நீங்கள் அனுமதி கொடுத்தால் மலக்குல் ஜிபால் என்று சொல்லக்கூடிய மலையுடைய அந்த பொறுப்புதாரியான அந்த மலக்கு உங்கள்கிட்ட உங்களுக்கு உதவுவாங்க அப்படி சொன்ன உடனே அதே மாதிரி அவர் வர்றாரு. வந்துட்டு கேட்குறார், யா முஹம்மது அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ கத் சமிஅ கௌல கௌமிக்க லக்க, உன்னுடைய கூட்டம் இன்னைக்கு செஞ்சதை அல்லாஹ் கேட்டுட்டான், பார்த்துட்டான். ஆனா மலக்குல் ஜிபால், நான் இந்த மலையினுடைய மலக்காக இருக்கிறேன். வக்கத் பாசனி ரப்புக இலைக்க லி தஅமுருனி பி அம்ரிக்க, நீங்கள் என்ன கட்டளையிறீங்களோ அதை செய்வதற்கு எனக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கிறான். ஃபமா ஷீத்த இன் ஷீத்த அன் உத்பிக அலைஹிமுல் அக்ஷபைன், நீங்கள் விரும்புனீங்கன்னா 2 மலைக்கு இடையில் அந்த ஊர் மக்களை அப்படியே வச்சு நசிக்கிறேன், அந்த அளவுக்கு செய்ய என்னால் முடியும், நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டவுடனே என்ன சொல்லுவோம் இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இது போன்ற ஒரு நிகழ்வு நமக்கு நடந்தால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? ஆனால் இறை தூதருடைய அந்த விவேகம் எப்படி இருந்துச்சு, அவருடைய ஞானம் எப்படி இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய வானவர் கேட்குறாரு, அல்லாஹ் விரும்பிட்டான், அவ்வளோ பெரிய தாக்குதல், இந்த இடத்துல இங்கே பனிஷ்மெண்ட் கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு முடிவின் அடிப்படையில் வரும் பொழுது இவர் தன்னுடைய ஹிக்மத்தை பயன்படுத்தி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் அர்ஜு அன் யுஹ்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மை யஅபுதுல்லாஹ வஹ்தஹு லா யுஷ்ரிக் பிஹி ஷையா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் இவர்களுடைய சந்ததியிலிருந்து இணை வைக்காமல் அல்லாஹ்வை வணங்கப்படக்கூடியவர்களாக வரக்கூடிய அந்த சந்ததிகளை நான் விரும்புகிறேன், அழிச்சிட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, எங்கே இருக்கிறார் இறை தூதர்? அவருடைய வாழ்க்கையில் கொஞ்சமாவது லேசாக எடுத்தோம்னு சொன்னால் இன்றைக்கி எல்லாமே சாதாரணமாக போகும். இன்றைக்கி பழி வாங்குதல், குடும்பங்களில் பழி வாங்குதல் இருக்குல்ல, உறவுகளை பகைச்சிக்கிட்டு எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், ரொம்ப சர்வசாதாரணமாக அப்படி கடந்து போயிட்டுருக்கிறோமே. உறவுகள் என்ன செஞ்சது, எவ்வளோ பெரிய துரோகம் செய்யட்டுமே, இறை தூதர் அவர்களுக்கு செய்யாத துரோகமா? இது மறக்க முடியாத ஒன்று. ஆனாலும் மறக்க முடியாவிட்டாலும் மன்னித்தார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோமே. இவ்வளவும் பார்த்த பிறகு உறவுகளை மன்னிக்காத சமூகத்தினரை மன்னிக்காமல் நான் அலையிறேன் அப்படின்னு சொன்னால் நம்மள்கிட்ட என்ன ஹிக்மத் இருக்குது, நம்மள்கிட்ட என்ன ஞானம் இருக்கிறது, நம்மள்கிட்ட என்ன அறிவு இருக்கிறது?
என்ன செயல்கள் இருந்தாலும் அது ஒன்றுமே பயனளிக்காது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இது போன்று ஏராளமான செய்திகளை பார்க்குறோம். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றிய நபித்தோழர்களுடைய வாழ்க்கையிலேயும் அதே போன்ற ஒரு யுக்தியை பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் கையாண்டிருக்கிறாங்க. ஆனால் கையாண்ட முறை எல்லாமே ரொம்ப அழகான முறைங்க. நான் அதைத்தான் சொல்ல வர்றேன். அல்லாஹ் அழகான முறையில் அல்லாஹ் விரும்பக்கூடிய அடிப்படையில் அதை செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. அதை அவங்க அப்படியே நிகழ்த்தி காட்டாங்க. பல சந்தர்ப்பங்களில் நிகழ்த்தி காட்டுறாங்க. அதில் ஒன்று மரணம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம். அப்போ வர்றாங்க, ஃபஜா அபூபக்கர் வர்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்துட்டு ஃபகஷஃப அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் போர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. முகத்தை எடுத்து விட்டு ஃபகப்பலஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முத்தமிட்டார்கள். முத்தமிட்டு கால பி அபி அன்த வ உம்மி திபுத ஹய்யம் வ மையிதா, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். நீங்கள் உயிரோடும் மனங்கமழ்ந்தீர்கள், மரணமாகியும் மனங்கமழ்ந்தீர்கள். எப்படி சொல்கிறாங்க, புரிய வைக்கிறாங்க. மௌத்தா போயிட்டீங்கிறாங்க. வார்த்தை அதாங்க சொல்கிறது. என்ன, அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்கிறார்கள், அதே சமயத்தில் மக்களுக்கு செய்தி சொல்கிறாங்க. நீங்கள் உயிருள்ள பொழுது தான் மணந்தீங்கன்னு இல்லை, இப்போ மௌத்தா போய் மணக்கிறீங்க. மௌத்தா போயிட்டாரு, மௌத்தா போகலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு சொல்லி எவ்வளோ அழகான முறையில் ஒரு தந்திரத்தை கையாண்டு அவர்கள் அந்த வார்த்தையை வைக்கிறாங்க. வார்த்தையை வச்சுட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, வல்லதி நஃப்சி பியதிஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லா யுதிக்கு கொல்லாஹு அல் மூத்தத்தைனி அபதா, உங்களுக்கு 2 மரணத்தை அல்லாஹ் எப்பொழுதுமே தரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, பின்னாடி ஒரு வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறாங்க. புகழ்ந்துட்டு அல்லாஹ்வை புகழ்கிறாங்க. புகழ்ந்துட்டு உடனே சொல்கிறாங்க, மன்கான யஅபுது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்குகிறார்களோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போயிட்டாங்க. எவ்வளோ பெரிய வார்த்தையை போடுறாங்க பாருங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யார் வணங்குகிறார்களோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போயிட்டாங்க. அப்போ நீங்களாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வணங்கலையில, அல்லாஹ்வை தானே வணங்குறீங்க, அவன் தான் மூத்தா போக மாட்டான். நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வணங்கலையில, அவர் மூத்தா போயிட்டாரு. எவ்வளோ வார்த்தை நயம் பாருங்க. போட்டுவிட்டு உடனே என்ன சொல்கிறாங்க, வமன் கான யஅபுதுல்லாஹ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ்வை யார் வணங்குகிறீர்களோ அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான், மரணமாகவில்லை. எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் வணங்கலை, அவர் மூத்தா போயிட்டாரு அப்படின்னு செய்தியை சொல்லிவிட்டு, இன்னக மையத்துன் வ இன்னஹு மையத்துன், வாழும் பொழுதே மையத்துன்னு சொல்லப்பட்ட ஒரு இறை தூதர் அவர். இன்றைக்கி நம்மளை பார்த்து மூத்தா போன்னு சொல்லிட்டா கோபம் வந்துடும் இல்லையா, செத்து போன்னு சொல்லிட்டா கோபம் வருமே. ஆனால் வாழும் பொழுதே இறை தூதரை பார்த்து இன்னக மையத்துன், நீங்கள் மையத்து தான், நீங்கள் மூத்தா போகிறவர் தான், வைன்னஹு மையத்தூன், அவர்களும் மூத்தா போகிறவர்கள் தான் என்று அல்லாஹ் வாழும் பொழுதே அவரை பார்த்து சொல்லிட்டானே. இப்போ போய் மூத்தாகலன்னு சொல்கிறீங்களே. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூதர் தான். கது கலத்து மின் கபலிஹி ருசுல், அவருக்கு முன்னாடி எத்தனை தூதர்கள் போயிட்டாங்க. அஃப இம்மாத்த, அவர் மூத்தா போயிட்டா, அவ் குத்தில்லன் கலபத்தும், அவர் வெட்டப்பட்டாலோ உங்களுடைய பழைய மார்க்கத்தில் போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உடைய வசனத்தை ஓதின உடனே இப்பொழுதுதான் வசனங்கள் இறங்கியது போல என்று சொல்லி வாள் வைத்து கொண்டிருந்த 2வது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில் இருந்த வாள் கீழே விழுகிறது. இதுதான் அங்கே பயன்படுத்தக்கூடிய ஒரு அழகான நடைமுறை அப்படிங்கிறத பார்க்குறோம். எனவே அல்லாஹ் யாருக்கு விரும்புகிறானோ அவர்களுக்கெல்லாம் கொடுத்தா இருக்கிறான். ஆனால் அது சரியான முறையில் சரியான நேரத்தில் பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். அது தவறான முறையில் கிரிமினலுக்காக வேண்டி ஏமாற்றுவதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்கு பாருங்க. நான் ரொம்ப தந்திரமாக அங்கே ஏமாற்றிட்டு வந்துட்டேன், இதல்ல, இது இல்லை உனக்கு கொடுக்கப்பட்ட யானம், இதல்ல புத்தி கூர்மை, இது உனக்கு தவறானது, இது உனக்கு தண்டனையை வாங்கி தரும். எனவே அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய அந்த யானமுடையவர்கள் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் செய்தி திருமறை குர்ஆனும் சரி, அதே போல் ஹதீஸ்களும் நிறைய சொல்கிறது. அதையெல்லாம் பாடமாக படித்து அல்லாஹ் கொடுத்த அந்த கல்வியை சரியான முறையில் சரியான நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அப்படி பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும் என்ற பாடமும் படிப்பனையை இன்றைய நாளுடைய உரை உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் உரையில் சொன்னது போல இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்திய நாட்டில் இந்த ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய விவேகமும் தந்திரமும் ரொம்ப அவசியமாக இருக்குது. ரொம்ப கவனமாக இருந்து வாழ வேண்டிய சூழலில் இருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பல செய்திகள் எப்படியாவது நம்மளை என்ன செய்யணும், எதையாவது ஒன்றை விட்டு செதுக்கி நம்மளை எப்படியாவது கலவரக்காரர்களாக மாற்றி நமக்கு வேறு ஒரு முத்திரையை குத்த வேண்டும் அப்படிங்கிற மிக துடிப்போடு என்ன செய்கிறாங்க இஸ்லாமிய எதிரிகள் இன்றைக்கு இந்தியாவுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தெரியும், ஒரு சின்ன ஒரு செய்தி, வேறு ஒன்றுமே இல்லை. ஊரையே கலோபரமாக்கிய நாய் பூனை படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். செய்தியை பார்த்தோன்னே பயந்து போயிட்டு, ஒரு ஊரை கலவரமாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நாயும் ஒரு பூனையும் செஞ்ச செயல் புத்தி உள்ள மனுஷனுக்கு தெரியல. என்ன நடந்திருக்கு? ஹைதராபாத்தில் 11ஆம் தேதி ஹைதராபாத்தில் ஒரு கோயில், அந்த கோயிலுடைய கருவறையில் இறைச்சி கிடக்குது. இந்த இறைச்சி, பன்றி இறைச்சி எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து போடுறவன் யாருன்னு எனக்கு தெரியும். வரலாறு போயிருச்சா? இந்தியாவுக்குள்ளே, தமிழ்நாட்டுக்குள்ளே பள்ளிவாசலுக்குள்ளே கொண்டு வந்து போடுறது யாருங்கிறது தெரியும். இப்போ கோயிலுடைய கருவறைக்கு நம்ம யாராவது போவாங்களா? அது ஒரு இஸ்லாமிய இறைச்சி துண்டு எடுத்து கொண்டு போய் அழகாக கொண்டு போய் கருவறையில் சாமி நீ சாப்பிட்டு சொல்லி போட்டால் வரோம். கொஞ்சமாவது புத்தி வேலை செய்ய வேண்டாமா? உடனே கலவரத்துக்கு ரெடி ஆகிறான். போட்டான், முடிஞ்சு போச்சு, போட்ட எது நடந்தாலும் உடனே இஸ்லாமியன் டக் 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 மீடியாக்களும் சரி, எல்லாம் சரி. அப்போ அவன் பயன்படுத்தக்கூடிய அந்த தந்திரம் கேவலமானது, மிருகத்தை விட மோசமானது. ஆனால் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், அதற்கு நாம் இரையாயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைய தகவல், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ என்ன ஆயிடுச்சு, அதுக்கிடையில் பாருங்கள், சில நல்லவர்கள், அவங்களே நல்லவர்கள், அந்த ஞானம் அப்படிங்கிறது, அந்த ஹிக்மத்தை சரியாக பயன்படுத்தக்கூடியவங்க இருந்தனால சிசிடிவியை பார்க்குறான். பார்த்தா ஒன்றுமே இல்லை, நாய் ஒரு இறைச்சி அப்படி கடிச்சு கொண்டு வந்து அந்த வாசல் பக்கத்தில் போட்டுச்சு. போட்ட உடனே இவர் என்ன செய்கிறார், பூனையார் இழுத்து கொண்டு போய் எங்கே போடணுமோ அங்கே போட்டார். ஏன்னா அவருக்கு தேவைப்படுச்சா என்னன்னு தெரியல, அவருக்கு விருந்து தேவைப்படுச்சா என்னமோ அவர்கிட்ட கொண்டு போய் போட்டேன். ஏன்னா அவருக்கு பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்ல, அப்படிலாம் இல்லைப்பா பிடிக்கும், நான் கொண்டே போடுறேன்னு சொல்லி போட்டுச்சானுங்கள. பூனை போட்டு வந்த செய்தியை பார்த்த உடனே அங்கே கலவரம் கட்டுக்குள்ளே வருது. இப்போ இது சிசிடிவி என்னது கேமராக்குள்ளே இது பதிவாகன்னு வச்சுக்கணும். என்ன ஆயிருக்கும், இந்நேரமே இந்து முஸ்லீம் கலவரமாக ஹைதராபாத் வேறு மாதிரி ரூபத்தில் நிற்கிறது. அப்போ அவர்கள் ஏதாவது ஒரு காரணங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்க. இது பாருங்கள், எவ்வளோ ஒரு பெட்டி செய்தி மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த செய்தியில் என்ன பாடம்னா, எப்படியாவது இந்து முஸ்லீமுடைய கலவரத்தை ஏற்படுத்தணும், அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது அவர்களுடைய திட்டம். எல்லா விஷயத்தில் ஒவ்வொரு விஷயமாக எது நடந்திருக்கு இது வரைக்கும் எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் தீர்வு என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே மத கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இதுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, இரையாயிடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ அதற்கான ஒரு முயற்சிகள் பண்ணும் பொழுது நாம் ஒரு அமைப்பாகவோ ஒரு ஒரு அரசியல் கட்சியாகவோ அல்லது ஒரு ஜமாத்தாகவோ எதுவாக இருந்தாலும் நாம் எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஸ்டெப்பு எதிர்வினையாற்றக்கூடியதாக மாறிடக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப கவனம். ஏன்னா அந்த தந்திரம் இருக்கு பாருங்கள், அந்த ஹிக்மத்து, அது ரொம்ப அவசியமாக என்ன செய்யுது, இன்றைய காலகட்டங்களில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு பாடம் தான். இப்போ நடந்த இந்த சிறிய சம்பவம், இந்த சிசிடிவி இல்லை அப்படின்னு சொன்னால் பெரிய அளவில் போயிருக்கும் அப்படிங்கிறதுக்கான முன் உதாரணம். அவர்கள் அதுக்கு தான் ரெடியாக இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் எதையாவது தூண்டி எப்படியாவது முடிச்சு போட்டு கலவரத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி, அதற்கு நாம் இரையாகக்கூடாது. அதில் நாம் கவனமாக இருந்து அது அரசியல் ரீதியாக அல்லது அரசு ரீதியாக அல்லது உரிமை போராட்டம் எந்த ரீதியில் எப்படி அழகான முறையில் அதை கையாண்டால் அதற்கான தீர்வுகள் கிடைக்குமோ அப்படி தான் போகணும். ஸ்டேட்டஸில் போடுறது, அங்கே விமர்சனம் பண்ணுறது, கொச்ச வார்த்தைகளை போடுறது, என்னென்னமோ பார்த்திங்கன்னா சிலர்கள் எழுதக்கூடிய எழுத்து ரொம்ப கூச்சப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆவேசம் வேண்டாம், வார்த்தைகளில் ஆபாசமும் வேண்டாம். அவர்கள் அப்படித்தான் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் என்ன இல்லை, அவங்க எல்லா மக்களும் முட்டாள் இல்லை. அவர்களுக்கு இரையாகி அவர்களுடைய கருத்தை ஏற்கக்கூடிய மக்கள் கம்மி தான்.
அதையும் நாம் வென்றெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் விவேகத்தோடு அவர்களுக்கு அழகான முறையில் அழைப்பு விடுக்கணும், அழகான முறையில் செய்திகளை சொல்லணும், அழகான முறையில் வந்து கருத்துக்களை பதிவிடணும். இப்படி வந்த உடனேயே அழகான முறையில் கருத்து பதிவிடணும். அதை போட்டுட்டு ஒருத்தர் ஒரு அரசியல் கட்சி, மாற்று அரசியல், இஸ்லாமிய அரசியல் கட்சியில் பேர் சொல்ல விரும்பல, அவர் போட்டிருக்கார், அவர் வந்து இமேஜில் போட்டிருக்கார், போட்டுட்டு இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஆள் தான் இந்த பூனை நாய் அப்படிங்கிற மாதிரி பேரை போட்டிருக்கார். இது வந்து நம்ம செய்யக்கூடாது, அது அவங்க செய்யட்டும், பிரச்சனை இல்லை. இதை நாம் செய்யலாமா, இது பரப்பலாமான்னு பரப்பக்கூடாது. ஏன்னு சொன்னால் நாம் பரப்புகின்ற பொழுது அது வேறு ஒரு சாயம் பூசி மத கலவரமாக வர வாய்ப்பு இருக்கிறது. அது அழகான முறையில் பாமர மக்களுக்கு மத்தியில் எப்படி வென்றெடுத்து இந்த கருத்தை சரியாக புரிய வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர்களும் புரிந்து வரக்கூடிய செய்திகளை தெளிவுபடுத்த பின்னர் தான் வந்து ஏற்றுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய அந்த செய்திகளை பதிவு செய்யணும். பதிவு செய்யுங்க. நிறையா பேர் பதிவு செய்கிறதே இல்லை. ஃபேஸ்புக் நிறையா பேர்த்துக்கு இருக்குது, நிறையா பேர்த்துக்கு வாட்ஸ்அப் இருக்குது. ஆனால் செய்திகளை வந்து பதிவு பண்ணுறமான இல்லை. அப்படியே பார்க்குறோம், ரசிக்கிறோம், கூட்டமாக கூடும் பொழுது அதை பற்றி விமர்சனம் பண்ணிக்கொள்கிறோம். ஆனால் அதற்கு அழகான முறையில் எதிர்கருத்துக்களை பதிவிடக்கூடிய ஒரு வாய்ப்பு, சக்தி உங்களுக்கு இருந்தால் அதை கண்டிப்பாக செய்யணும். இன்றைக்கு உள்ள காலகட்டங்களில் விவேகத்தோடு அழகான முறையில் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அழைப்பியல் பணியை இது போன்ற சந்தர்ப்பங்களில் பயன்படுத்த ஒரு காரணம் வரும் பொழுது அதை மையமாக வைத்து அழகான முறையில் நம்ம கண்டென்ட் இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான முறையில் கொடுக்கலாம். இந்த நேரத்தில் என்ன கொடுக்கலாம்? ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால சொர்க்கம் போனார். யார் சொன்னார்? இறை தூதர் சொன்னார். அப்போ அந்த நாயை வச்சு என்ன செய்ய போகிறாங்க? கலவரம் உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. ஒரு பூனையை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொன்ன மார்க்கம் இப்படியாப்பட்ட ஒரு கலவரத்தை உருவாக்குமா என்றெல்லாம் நாம் சில செய்திகளை பதிவு செய்கின்ற பொழுது சாதாரண மக்கள் இருக்க பாருங்கள், பாமர மக்கள் அவர்களை வென்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே ரொம்ப கவனமாக நம்முடைய முகநூலாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் தளமாக இருந்தாலும் சரி, அழகான முறையில் பயன்படுத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய அழகான ஞானத்தோடு நம்முடைய பயணத்தை எல்லாம் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.